அடியனின் இன்றைய தலைப்பு பிறப்பின் பயன். மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பையா. இன்றைக்கி நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோன்னா ஏதோ ஒரு தேடலின் காரணத்தினால தான் இங்கே வந்திருக்கோம். அந்த ஒவ்வொரு தேடலுக்கும், அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இங்கு பதில் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். பதிலோடு இவ்விடத்தை விட்டு திரும்பி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைப்பு பிறப்பின் பயன். கங்கை, யமுனை, சரஸ்வதி இதெல்லாம் நதிகள் என்று நமக்கு தெரியும். போன்ற நதிகள் உலகில் இருந்தாலும் அனைத்துமே இறுதியில் கலக்கும் இடம் கடல்தான். நதிகள் கோடான கோடி. நதிகளுக்கும் குருமார்களுக்கும் கணக்கே கிடையாதுன்னு இங்கே குருநாதர் சொல்லுவாங்க. கணக்கே கிடையாது. கோடான கோடி பேர் மக்களை வழிநடத்த வந்திருக்கிறாங்க சித்த பெருமக்கள். அப்போது இன்றைக்கி இந்த அத்தனை நதிகளும் எங்கெங்கெல்லாம் பிரிஞ்சு போனாலும் இறுதியில் போய் செல்லும் இடம், கலக்கும் இடம் கடல் மட்டும்தான். அதே போல வெவ்வேறு இனம், மொழி, பிறவிகள் எடுத்தாலும் மனிதர்கள் ஜென்மம் எடுப்பது அந்த பரமாத்மனிடம் சங்கமிக்கத்தான். இங்கே பரமாத்மன் என்று யாரை குறிக்கிறார்கள்? ஆதி பரமகுரு முருகப்பெருமான், அன்னை ஆதிசக்தியின் சாட்சாத் அந்த உருவமாக வடிவெடுத்து வந்த பரமாத்மாக்கள். அவங்களுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்தவர்கள் தான் பரமாத்மாக்கள். பரமாத்மாக்கள் என்றவங்க யார்? ஆதி பரமகுரு முருகப்பெருமான், அகத்திய மகரிஷி மற்றும் அந்த 18 சித்தர்களையும் தாண்டி ஸ்ரீ வாலை மாமகரிஷியும் அந்த வரிசையில் தான் வருவார். பரமாத்மா அப்படின்னாலே மக்களை வழிநடத்த வந்தவங்க தான். அப்போது எவ்வளோ விஷயங்கள் கொடுக்கறதுக்காக அவங்க காத்துட்ருப்பாங்க. அத்தனையும் அடைவதற்கு நாம் தயாராக இருக்குமா? இருக்கணும். ஏன்னா இந்த திருச்சபையில் கூடியிருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஆத்மாக்களும் பெரிய தேடலோடு தான் இங்கே வந்திருக்கீங்க. உங்களை இங்கே அழைத்து வந்ததே உங்களுடைய ஆத்மா தான். நீங்கள் கேட்டதுனால, நீங்கள் விருப்பப்பட்டதுனால, உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்ற ஒரு முடிவால் அந்த ஆத்மா உங்களை இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த சபையில் பார்க்குறோம்ல, அண்ணன் கேமராமேன் இருக்கிறாங்க, மியூசிக் ப்ளே பண்ணுறவங்க இருக்கிறாங்க, எம்சி இருக்கிறாங்க. நிகழ்வு நடக்குது அப்படின்னு தான் அவங்களாம் இங்கே வந்தாங்க. ஆனால் அந்த ஆத்மாக்கள் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த போதனைகளை கேட்கறதுக்கு அவங்களே அறியாமல் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வகையில் நம்ம எல்லாருமே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் மனிதர்களோ ஏன் பிறந்தோம் என்று தெரியாமலே காலத்தை ஓட்டுகிறார்கள். ஏன் பிறந்தோம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்படியே தானே இவ்வளோ காலமாக ஓடிட்டுருக்கோம். இப்புவியில் பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இருந்துவிட்டு மறைப்பொருள் ஒன்று இருப்பதே மறந்து போய் வாழ்கிறார்கள். மறைப்பொருள் என்று எதை குறிக்கிறாங்க? கண்ணுக்கு தெரியாது. பாலோடு வெண்ணெய் எப்படி கலந்துருக்குமோ அதே போல தான் கலந்து நிற்பாங்க. நம்முடைய ஜீவாத்மா, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது இல்லையா? ஆத்மன் என்பதே பரமாத்மனின் சொரூபம். பரமாத்மன் அன்னை ஆதிசக்தியின் சொரூபம். அப்படின்னா நாம் ஒவ்வொருவருமே அன்னை ஆதிசக்தியின் சொரூபம்ன்றதை உணர முடியுதா? இறை தன்மையோடு தான் நாம் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்குள்ளே சங்கமித்து கொண்டிருக்கிறார்கள். நீ அதை உணர உன்னை பல ஜென்மங்களாக வழி நடத்தும் உன் குருவை தேடுவது அவசியம். அதாவது இப்போ நமக்குள்ளே ஆத்மான்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றது இந்த சபையில் இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியும். அந்த ஆத்மனுக்குள்ளே தான் நாம் தேடிட்டு இருக்கிற இறை அருள் என்ற இறை சக்தி நிறைந்திருக்கிறது. அன்னை ஆதிசக்தி எல்லா பரமாத்மாக்களும் அங்கே தான் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுமா? தெரியாது. இதை எல்லாத்தையும் உணர வைப்பது, அவங்களை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது, எப்படி ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி மாறுவது அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு உண்மை குரு தான் நம்மளுக்கு உபதேசிப்பார். எத்தனை பேருக்கு குரு இருக்கிறாங்க? குரு இருக்கிறவங்க சிறப்பு. ஏன்னா அதனால தான் அந்த 4 விரல், மாதா பிதா குரு தெய்வம். இந்த 4 விரலில் இந்த மாதா பிதா குரு தெய்வம், குரு உயர்ந்து நிற்பார். ஏன்னா குரு தான் தெய்வத்தாடைய பாதையை காட்டுவார் இல்லையா? அதனால் குரு ரொம்ப சிறந்தவர். நிச்சயம் நமக்கு குரு தேவை வாழ்க்கையில். ஆத்மா என்பதே உண்மை குருவின் இருப்பிடம்தான். ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதே குரு இருக்கும் ஒரு இருப்பிடம். இருப்பினும் பல ஜென்மங்கள் தாண்டியே நீ இவ்வாறு வந்திருப்பாய் அல்லவா நீன்னு சொல்லி நம்மளை தான் சொல்கிறாங்க. அது போலவே உன் குருவும் உனக்காக காத்து கொண்டிருப்பார். அதாவது சொன்னாங்கல்ல, குருசாமி ஐயா சொன்னார், குலரத்னம் ஐயா எத்தனை ஆண்டு 1000 காலத்துக்கு முன்னுக்கு குருநாதருடைய சீடர் எப்படி திரும்பி இந்த ஆண்டு காலத்தில் வந்திருக்கோம் மணி போல செஞ்சுருக்காரியா. ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்பாடுகள் குருநாதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா முன் ஜென்மத்து சீடர், விட்ட குறை தொட்ட குறை எல்லாமே எங்கே போனாலும் இறுதியில் குருவிடம் சேரணும், காத்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனால் எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் நம்மோடு கடைசி வரை பயணிப்பது குரு பந்தம் மட்டுமே. அதை உணர வேண்டும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆகையால்
அவ்வாத்ம பந்தம் உண்மையானதாக இருந்தால் அவரும் யாரு? பரமாத்மா, நம்மை வழிநடத்தக்கூடிய குரு. நீயும் நம்ம யாரு? ஜீவாத்மா. சந்திக்கும் ஒரு வாய்ப்பை அந்த ஆதிசக்தியே நிச்சயம் அமைத்து கொடுப்பாள். அந்த வாய்ப்பு தான் இப்போ நீங்கள் எல்லாருமே பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து கேட்டுட்ருக்கோம். கேட்குறோம்ல போதனைகள். நம்ம ஆத்மாவை பற்றி நம்மளுக்கு யாருமா சொல்லுவா? ஆத்மா எப்படி இருக்குது இயங்குறாங்க, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வல்லமை உடையவர் தான் குரு. அவர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் தேவை. ஆகையால் நன்னெறிகளை கடைப்பிடித்து நற்கர்மங்களை நீ சேர்க்க, பல துன்பங்களை நீ ஏற்று அனுபவிக்க, அந்த கர்ம சுமை மெல்ல மெல்ல விலகும். வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால் உடனே கதறக்கூடாது. அதுக்கு வழி தேடி அலையிறது வந்து அதுக்கு ஒரு பரிகாரமே கிடையாது. துன்பங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வேண்டும், அந்த மன வலிமை வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இத்தருணத்தில் உன்னை முழுமையாக ஆட்கொண்டு பரமாத்மா உன்னுள் இருந்து உன்னை வழிநடத்துவார். எப்படி வழி நடத்துகிறாங்க? ஏன்னா வாழ்க்கையில் பல துன்பங்கள். அடியனுக்கு கொஞ்சம் இளைய வயது தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஆத்மாக்கள் வந்து எல்லாமே அடியனோட அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் இருக்கீங்க. எவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம்மா வாழ்க்கையில், எவ்வளோ துன்பங்களை தாண்டி இருப்போம், எவ்வளோ அவதூறுகளை கடந்திருப்போம். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடந்து வந்தோமா? இதுதான் நம்முடைய கேள்வி. அப்படி வரக்கூடிய பக்குவத்தையும் தன்மையையும் போதிப்பவர் தான் குரு. அப்பேற்பட்ட ஒரு குருவை தாமதிக்கவே கூடாதுமா. உடனே தேடணும், உடனே சரணாகதி அடையணும் குருக்கிட்ட. ஏன்னா எஞ்சிருக்கும் காலச்சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்குது இல்லையா? எப்போ முடியும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அதிக கவனம் தேவை நம்மளுக்கு. அவனே உன்னை அவனிடம் அழைத்து செல்வார், இறுதியில் அவனாகவே மாற்றுவார். பரமாத்மா நம்மளை அழைத்து சென்று வழிகாட்டி இறுதியில் ஜீவாத்மாவாக இருக்கும் நம்மையும் பரமாத்மாவாக மாற்றுவார். பரமாத்மா என்பவர் யாரு? ஆதி பரமகுரு முருகப்பெருமான். அதனால தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு குருநாதர் சொன்னாங்க. வாழும்போதே மனிதன் தெய்வமாகலாம், இறந்து தான் தெய்வமாகணும்னு கிடையாது. மனிதன் என்பவன் வாழும் பொழுதே தெய்வமாகலாம். நல்ல ஒழுக்க நெறியையும் தரமான குணத்தையும் கடைப்பிடித்தாலே போதும், அதுவே போதும், வேற எதுவுமே வேணாம். குருநாதர் போதிச்சது எங்களுக்கு அதுதான். இந்த வாக்கினொட்டி ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறதால ஒரே ஒரு கேள்வி. யார் வேணாலும் கை உயர்த்தி பதில் சொல்லலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் 2 வே கம்யூனிகேஷனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அரங்கம். பிறப்பின் பயன் என்பது என்ன? ஆத்மனை உணர்ந்தாலே போதும். இந்த பிறவி ஏன் எடுத்தோன்னா ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் மோட்சம் அடைய வேண்டும்ன்றதுனால தான் பிறவி எடுத்தோம். அதுக்கான வழியை தேடுறோமா? ஆத்ம பிரவேசம். இன்னைக்கு நமக்குள்ள ஆத்மா அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உன் தாயின் கருவறையில். இந்த வாக்கு அண்டத்தின் தகவல், அன்னை ஆதிசக்தி எடுத்து வழங்கிய தகவல். ஒவ்வொரு மனிதனையும் உன்னை நீ அப்படின்னு சொல்றது நம்மளை தான். நம்மளையே எடுத்துக்கோங்க. இந்த நீ உன்னைன்றது அது நம்மளுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் அன்னை ஆதிசக்தி சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்குவோம். இன்னும் தெளிவாக புரியும் அந்த தகவல். உன் தாயின் கருவறையில் நீ வடிவம் எடுத்த பிறகு உன்னுள் ஆத்மாவாகிய நான் பிரவேசிக்கிறேன். வயிற்றுக்குள்ளே ஒரு கரு உருவாகும் போது கை தட்டுறோம், வாழ்த்துக்கள் சொல்கிறோம், எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆரவாரம் வெளியில். எதனால் அந்த ஆரவாரம்? வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வம்சத்தில் ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். உண்மையாகவே ஆரவாரம் தான். எதனால்? ஏனென்றால் அந்த ஆத்மாவுக்கு இன்னொரு பிறவி கிடச்சிருக்கு. ஓகே, குழந்தை உருவாகி சில மாதங்களுக்கு பிறகு அந்த ஆத்மா அப்படின்றவர் அந்த குழந்தை அந்த உடலுக்குள்ளே போகிறாங்க. அதாவது எத்தனை மாதத்தில்? 7 மாதத்தில். அதனால தான் அந்த 7 மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட அசைவுகள் வந்து வயிற்றில் அதிகமாக இருக்கும். முதல்ல உருவம் வருது, பிறகு உயிர் வருது, பிறகு தான் ஆத்மா வருகிறாங்க. ஆத்மனுடைய வருகை எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? சும்மா அனுப்பிடுவாங்களா? 7 மாதத்தில் தான் ஒரு குழந்தைக்கு ஆத்மாவை உள்ளே நுழையிறாங்க. அந்த குழந்தையின் பாவ வினைகளை, கர்ம வினைகள், நல்வினை, தீவினை பார்த்து அந்த ஆத்மா அந்த உடலுக்குள்ளே இந்த தாய் இந்த அப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே போகிறாங்க. அப்போது நான் உன்னுள் பிரவேசமானது, இந்த நான் சொல்கிறாங்கல்ல, அது யாருன்னா ஆத்மாவை தான் சொல்கிறாங்க. இந்த வாக்கி ஆத்மா தான் கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கொடுத்த வாக்கு இது. நல்லா கவனமாக கேளுங்கம்மா. உங்களுக்குள்ளே ஒலிக்கிற குரல் தான்மா இங்கே அடியன் வாசகமாக படிச்சுட்டு இருக்கம்மா, வார்த்தைகளாக படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் ஆத்மா பேசுனது தான் இது. நான் உன்னுள் சுமந்து ஒட்டி கொண்டிருக்கும் கர்ம மூட்டைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு. ஏம்மா பிறந்து வந்தோம்? வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறோம். என்னம்மா சாதிச்சிட்டோம்? நம்ம எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோமா? வாழ்க்கையில் பெரிய தொழில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், எல்லாமே செய்யலாமா, பெரிய பதவியில் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். சாதனைன்றது மோட்சமா? அந்த ஆத்மா எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போய் சேரணும். அந்த சாதனைக்கான வழி நம்ம தேடணும். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஊழ்வினைகளையும் சஞ்சீத கர்மங்களையும் எத்தனை காலம், எத்தனை வடிவங்கள் பிறப்பெனும் பெயரில் நான் சுமந்து கொண்டு அல்லல் படுகிறேன். அதாவது எடுத்துக்காட்டு ஐயா இருக்கிறாரு, டினோஜன் ஐயா. எத்தனை பிறப்பு இதுன்னு அவருக்கு தெரியாது.
குருநாதரை கேட்டால் கரெக்டாக இப்போ சொல்லிடுவாங்க. எத்தனை பிறப்புன்னு தெரியாதுயா நீங்கள் பிறந்தது, பல கோடி பிறப்பு பிறந்திருப்போம் ஐயா, 70-60 பிறப்பு கடந்து கூட நம்ம வந்திருப்போம். அத்தனை பிறப்புகள் கடந்து உங்களுடைய ஒரே ஆத்மா தான் பயணிக்குது. இந்த பிறப்பில் தான் உங்கள் பேர் டினோஜன், இந்த பிறப்பில் தான் உங்களுக்கு இந்த உருவம், இந்த பிறப்பில் தான் உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன். ஆனால் ஐயா அந்த ஆத்மான்றது ஒவ்வொரு பிறவியிலையும் கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிறவி எப்படி வருது? ஒவ்வொரு பிறவியிலும் தான் செய்த நல்வினை தீவினைகளை சுமந்து கொண்டு வருகிறது ஐயா. நீங்கள் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்கய்யா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயங்களை போதனைகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள. அவர் மட்டும் இல்லைம்மா, வந்திருக்கிற அரங்கத்தில் இருக்கிற எல்லாருமே தவம் இருந்து ஆதிசக்தியின் திருக்கருணையால் கிடைத்த ஸ்தூல சரீரத்தில் உயர்ந்த குறிக்கோளோடு பிரவேசமானேன். ஆத்மா சொல்கிறாரு, ஸ்தூல உடல்னா என்ன? இந்த உடல் ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய இந்த உடல் அழிந்து போகக்கூடியது, ஒரு நாள் நிச்சயம் அழிந்து போயிடும். ஆனால் அதுக்கு வேல்யூ ரொம்ப அதிகங்க ஐயா. அப்போது தவம் இருந்து எங்கெல்லாம் மன்றாடுவாங்களோ தெரியாது, எங்கெல்லாம் கையேந்துவாங்களோ தெரியாது, எங்கெல்லாம் பிச்சை எடுப்பாங்களோ தெரியாது ஐயா இன்னொரு பிறவிக்கு. அப்படியெல்லாம் கேட்டு வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே இந்த பூமிக்கு வந்துட்டுமா. வந்ததுக்கப்புறம் கடமையை செஞ்சுமா. அன்னை ஆதிசக்தி சொல்லி அனுப்புனா, என்ன சொல்லி அனுப்புனா? உன்னை என் பிள்ளையாவே அனுப்புகிறேன், போயிட்டு நல்ல பிள்ளையாக வாழ்ந்து மீண்டும் என் பிள்ளையாவே திரும்பி வான்னு சொல்லி அனுப்புனா. நம்ம தான் வந்து எல்லாத்தையும் விருப்பத்துக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோமே. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைன்னு ஓட ஆரம்பிச்சிட்டோம்ல. அதனால் கடைசி வரைக்கும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் நல்ல குணத்தோடு வாழும் ஒரு மனிதன் மட்டுமே மீண்டும் போய் கடவுளை சேர முடியும். எத்தனை பூஜைகள் நம்ம எவ்வளோ செஞ்சாலும் ஏன் அந்த ஆத்மா மோட்சம் அடைய போகிறதில்ல, ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காத வரைக்கும். இந்த ஒழுக்கம்ன்றது அதனால தான் ஐயா திருவள்ளுவர் அப்படி சொன்னாங்க, உயிரினும் மேலானது. உயிர் கூட போயிடலாம், பரவாயில்ல, மீண்டும் ஒரு உயிர் கிடைக்கும். அந்த ஆத்மான்றது படுற அல்லல் இருக்குதுங்க பார்த்தீங்களா ஐயா, ரொம்ப அதிகம். ஆனால் என் குறிக்கோள் நிறைவேற உன் ஒத்துழைப்பு பல சமயங்களில் இழந்து போய்விடுகிறேன். இந்த உடலானது இந்த குறிக்கோள், இப்போ அடியனுடைய ஆத்மாவுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குதுங்க ஐயா. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மோட்சம் அடையிறது தான் ஐயா குறிக்கோள். வாழ்க்கையில் பல குறிக்கோள் இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே உங்கள் ஆத்மனுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. அந்த குறிக்கோளை எப்போ நம்ம புரிஞ்சிக்க போகிறோம்? குறிக்கோள் இருக்கா? இந்த குறிக்கோள் ஆத்மனுக்கு மட்டும் இருந்தால் போதுமா? இந்த உடல் ஒத்துழைப்பு கொடுக்கலையே. ஏன்னா ஆத்மா என்ன நினைக்கிறாரு? அமைதியாக இரு, சாந்தமாக இரு, நல்ல குணத்தோடு இரு, முருகர் போல் சாந்தமாக இருப்பாப்போம் அப்படின்னு ஆத்மா நினைக்கிறாரு. நம்ம அப்படியே 10 கை வெளியே வந்துடுதில்ல, காலியாக மாறிடும், விஸ்வரூபம் எடுத்துடுறோம்ல, கோவம் வந்துருச்சுன்னா நடக்குதுல்ல. யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா ஏற்றுக்கணும். நம்மளை திட்டுறாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம யாரையும் திட்டியிருக்கோம், அதனால தான் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்குது? அவன் எப்படி என்ன பேச முடியும்? அவருக்கு என்ன ஒரு உரிமை இருக்குது என்னை பற்றி அப்படி சொல்கிறதுக்குன்னு சண்டைக்கு போயிடுவோம். கர்மங்கள் எங்கேயா கழியுது? கழியவே கழியாது, மீண்டும் மீண்டும் அந்த கர்ம வினைகள் கூடிக்கொண்டே தான் இருக்குது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னுள் இருந்து நான் உணர்த்தும் உண்மைகளை நீ கருதுவதில்லை. ஆத்மான்றவர் எப்பவுமே நம்மளை வழி நடத்திட்டு தான் இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று சொல்லுவார், அம்மா வெளியே போகிறீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லுவார்மா, கேட்குறதில்ல. அமைதியாக இருந்தால் தானேம்மா கேட்கும். சாந்தம்னு முதல்ல ஒன்று வரணும். அதனால தான் குருநாதர் சொல்லுவாங்க 6 முருக குணத்தோடு வாழ வேண்டும். அன்பு, அறம், பாசம், பணிவு, பரிவு, சாந்தம். அந்த சாந்தம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆத்மனின் குரலே நம்மளுக்கு முதல்ல கேட்கும். ஆத்மான்றதை வழிகாட்டிட்டு தான் இருக்கிறாரு, அதை நம்ம கேட்பதே கிடையாது, கருதுவதில்லை அப்படின்றாங்க. நல் நெறிகளை உன் குருட்டுத்தனத்தால் ஆணவம் எனும் போர்வையில் ஏற்று மறுக்கிறாய். எந்த விஷயத்த சொன்னாலும் நம்மளுக்கு தெரியாதா, நம்ம பார்க்காததா, நம்ம கடந்து வராததா? அதான் அந்த ஆணவம். நான் அப்படின்ற ஒரு அகந்தை என்ன செய்யுதுன்னா நல்ல போதனைகளை கூட நம்ம காதில் செவிக்குள்ளே அனுப்ப மாட்டுது. அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நானும் செயலற்று போகிறேன். யார்? ஆத்மாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆத்மான்றவர் இறைவனின் சொரூபம். இறைவன் எப்படி இருக்க? இறைவனாலே ரொம்ப அன்பாக இருக்கும் இல்லையா? ரொம்ப அன்பு, இறைவனாலே ரொம்ப அன்பு, கோடான கோடி அன்பு. அதே போல் தான் நம்ம ஆத்மனும். ஆனால் வெளியில் என்ன குணங்களோடு நம்ம இருக்கிறோம்? அப்போ இதை நம்ம சிந்திக்கணும், ரொம்ப சிந்திக்க வேண்டும். உன் அறிவற்ற செயல்களால் நான் இன்னொரு மனித பிறப்பிற்கு பல ஜென்மங்கள் காத்திருக்க வேண்டுகிறேன். அதாவது இந்த சிந்தனை கிடையாது. நல்ல ஒழுக்கமோ, தெளிவான எண்ணமோ, சிறந்த உயர்ந்த குணமோ, சத்திய பாதைன்னு ஒன்று கிடையாது. அப்படி நம்ம இல்லாமல் வாழும் பொழுது அந்த ஆத்மாக்கு என்ன நடக்குது? பிறக்கிறாங்க, தவறான வழிகாட்டுதல் மூலம் வாழ்கிறாங்க, மீண்டும் இறந்து போகிறாங்க. இறந்து போகிறாங்களா? இறந்து போனதுக்கப்புறம் அங்கே இங்கே வரம் கேட்டு கையேந்தி கோடான கோடி வரம் கேட்டு மீண்டும் ஒரு பிறப்பு பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, இறந்து போகிறாங்க, பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, இறக்குறாங்க. இதே ஒரு சுழற்சி. என்னைக்கு நிறுத்த போகிறோம் இந்த சுழற்சியை? இந்த சுழற்சியை நம்மளுக்கு வேண்டாமா? பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் நம்ம மனித பிறப்பை எடுத்து வந்திருக்கோம். இதை நம்ம முடிச்சுட்டு மீண்டும் அன்னை ஆதிசக்தியோடையே போய் சேரணும் இல்லையா? அதுதான் மோட்சம். அதுக்கான வழியை தேடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பரமாத்மனே மனித பிறப்பின் முக்கியத்துவம். ஏன் ஒவ்வொரு பிறப்பு நம்ம கடந்து வந்தாலும் இந்த மனித பிறப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம்?
பாருங்க, மனித பிறப்பின் முக்கியத்துவம். பரமாத்மனே ஒவ்வொருவரில் ஆத்மனில் நீ வசம் செய்ய அவர் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? பரமாத்மன் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் பரமாத்மாக்களும் அன்னை ஆதிசக்தியும் நிறைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அது பெரிய புண்ணியம். இவர்கள் இப்புவியில் மனிதனாக அவதரித்ததே மாபெரும் பிராப்தம் அல்லவா? ஏன் மனித பிறவி இவ்வளவு உயர்ந்தது என்று கூறுகிறாய்? ஏன் இந்த மனித பிறவி ரொம்ப உயர்ந்தது? மனிதன் ஒருவனே அவனுள் இருக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி, மேலும் அவனை ஆற்றும் ஆற்றல் சக்தியான அவ்வாளையை உணர முடியும். ஓகே, அதாவது நமக்குள்ள இருக்கும் இறைத்தன்மை, நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணரக்கூடிய வல்லமை மனித பிறவியில் மட்டும்தான் இருக்கு. மிருகங்களுக்கு முடியுமா? மிருகங்களால் உணர முடியுமா? முடியாது. ஐந்தறிவு தாவரங்களுக்கு உணர முடியுமா? முடியாது. நுண்ணுயிர்களுக்கு உணர முடியுமா? முடியாது. மனிதனால் மட்டும்தான் நன்மைகளையும் தீமைகளையும் பகிர்ந்து பார்த்து உணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமாக இறை சக்தியை, ஆத்மனின் சக்தியை உணர முடியும். அதனால தான் இந்த மனித பிறவிக்கு இப்படி ஒரு மகத்துவம். மேலும் 6 அறிவோடு பிறக்கிறான். மனிதருக்கு 6 அறிவு. அவ்வறிவு பிரிவு பெற பல ஞான நூட்களையும் போதனைகளையும் கேட்கிறான். பல புத்தகங்களை படிச்சிருப்போம், ஆத்ம சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். இப்போ நம்ம கேட்குற இந்த போதனைகள் இது எல்லாத்தையும் கேட்குறோம். இறுதியில் அனைத்து அறிவையும் அடைந்து முக்காலத்தையும் உணர்கிறான். முக்காலத்தையும் உணர்வது ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை. பரமாத்மாக்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க. இந்த பொறுமை வேணும். இருக்கா நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில்? பொறுமை ரொம்ப முக்கியம். மோட்சம் அடைய பொறுமை ரொம்ப முக்கியம். இதுவே 10வது அறிவு. ஆனால் மற்ற உலக ஜீவராசிகள் இதுபோல் அற்புத ஞானம் பெறும் வாய்ப்பு இல்லையே அப்பா. மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கோடான கோடி ஆத்மாக்கள் பிறந்து வராங்க. வேறு பிறப்புகள் இருக்கிறாங்க. மனித பிறப்பை கடந்து வேறு பிறப்புகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிட்டவில்லை. மனிதனுக்கு மட்டுமே கிட்டி உள்ளது. அதாவது மண்ணாகி மரமாகி செடியாகி கொடியாகி புழுவாகி பூச்சாகி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பல பிறவிகள் எடுத்து அல்லவா மனித பிறவி கிடைத்தது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிறவி எடுத்து நாம் வந்திருக்கோம். இதை மதிக்கிறோமா? இதை ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறோமா? ஒவ்வொரு மனிதரும் மீண்டும் மீண்டும் மனித பிறவி கிடைப்பது என்பது அரிதே ஆகும். இப்போ மனிதனாக பிறந்துட்டோம், வாழ்கிறது கொஞ்சம் காலம் நல்லா ஃபன்னாக வாழ்வோம், நல்லா ஹாப்பியாக இருப்போம். அப்புறம் பார்த்துக்குவோம், எதுவாக இருந்தாலும் துன்பம் பெருசு. இந்த இறந்ததுக்கப்புறம் இந்த நரகத்தில் எண்ணெய் சட்டியில் பொறிப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்து கேட்டுப்பட்டிருக்க. ஆனால் ஐயா வாழும்போதே அதெல்லாம் அனுபவிக்க கூடும். ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் சிதறினால் அது இருக்கவே கூடாது. வாழும்போதே தெய்வமாக வாழ்ந்துட்டா முடிஞ்சிருச்சியா. நல்ல குணத்தோடு வாழ்ந்தாலே போதும். வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும். உங்களை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நல்ல மனிதர்களாக வந்து சேருவார்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நிச்சயம் நிறைவேறும். ஏன்னா முருகரை வணங்குவது பெரிதல்லையா. முருகரின் குணத்தோடு வாழ்வது தான் பெருசு. முருகருக்கு விளக்கு போடுவது நம்ம எல்லாருமே செய்யலாம். அகத்தூய்மையோடு செய்து அதனுடைய முழு பலனை அடைய வேண்டும் அப்படின்னு தான் குருநாதர் வலியுறுத்துறாங்க. ஆகையால் மனித பிறவி ஒரு அற்புத பிறவி. உணர்றோமா? இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா மனித பிறவின்றது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம்? ஆகையால் மனித பிறவி ஒரு அற்புதமான பிறவி. அரிய வாய்ப்பு கர்மங்களை கடந்து வர ஒரு சிறப்பான வாய்ப்பு. நாம் செய்த அனைத்து இந்த பிறவியில் மட்டும் இல்லையா, ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம செய்து வந்த பாவ மூட்டைகள் சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தா பெரிய மூட்டை தோளில் சுமந்துட்டு இருக்கோம். என்ன மூட்டை? வினை. எல்லாமே சுமந்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த பிறவின்றது மீண்டும் மீண்டும் நடக்குது. ஆகையால் மனித பிறவி ஒரு அற்புத பிறவி. அது இறைவனான ஆதிசக்தி கொடுத்துள்ள ஒரு மாபெரும் சிறப்பு. இந்த வாய்ப்பை தவறவிட்டால் பின் பிறவி கிடைப்பதே அரிது. அப்போது இந்த வினைன்றோம்ல, பாவம் மூட்டை சுமந்துட்டு வரோம் அப்படின்றோம்ல, வினை என்பது என்ன? வினை என்பது இன்பமும் துன்பமும் வினையல்ல, நீயே தானாக தேடிக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலார். ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஆகையால் மனித பிறவி கிடைத்தால் அவசியம் ஞான வித்தை கற்க வேண்டும். ஞான வித்தை என்றால் என்ன? நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சத்விசாரத்தில் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, இதுதான். இந்த மனிதனாக பிறந்தால் இந்த கூடுன்னு ஒன்று கிடைத்தால் ஞான வித்தை நிச்சயம் அவசியம் கற்க வேண்டும். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்புக்குள் உத்தமனை காண். இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து, உன் சஞ்சித கர்மங்கள் தீரும் தருணம் பரமாத்மனிடம் சேரும் யுக்தியை அறிந்து முக்திக்கு போகும் வாய்ப்பை பரமாத்மனே அமைத்து கொடுப்பார். கர்ம வினைகளை தீர்க்கணும். நாம் செய்த கர்ம வினைகள் முன் ஜென்மத்தில் செய்ததும் சரி, இந்த ஜென்மத்தில் செய்ததும் சரி, இதை கடந்தால் மட்டுமே மோட்சமும் முக்தியும் கிட்டும். ஒரே ஒரு சின்ன கேள்வி ஐயா கேட்டுக்கிறியா? அப்போ எப்படி நம்ம கர்ம வினைகளை கடப்பது? தப்பு பண்ணிட்டு நன்மை பண்ணிட்டு தீயது பண்ணிட்டு மீண்டும் நன்மை பண்ணிட்டு போர்வை மேலே போர்வெல்லாம் போடாமல், அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களாம்மா, ஒன்றே ஒன்று தான்,
துன்பம் வருதா? வினைகள் மூலியமாக தான் துன்பம் வருது. ஏன் அழுகுறோம்? ஒவ்வொரு மனிதனும் கண்ணில் கண்ணீர் சிந்துறோன்னா நம்ம செய்த பாவ வினைகள் அம்மா. அதுக்கு யாரையும் போய் ஏச வேணாம், யாரையும் கை காட்ட வேணாம், யாரையும் குறிப்பிட வேண்டவே வேண்டாம். ஒவ்வொரு மனிதரும் நம்மளுக்கு வாழ்க்கையில் துன்பம் கொடுக்குறாங்கன்னா அது அத்தனையும் நம்ம யாருக்கோ கொடுத்துருக்கோன்றது தான் ஒரே ஒரு அர்த்தம். அப்பேற்பட்ட துன்பத்தை கொடுங்க அப்படின்னு 2 கையால் நீட்டி வாங்கி கொள்ளுங்கள். அருணகிரிநாதர் மாதிரி குருநாதர் சொல்லுவார், எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சாலும் மீண்டும் மீண்டும் வாங்கி கொள்வாரா. அதே போல தான் அம்மா சொன்னாங்களே, அப்போ துன்பங்களை பக்குவத்துடன் ஏற்று கடக்க வேண்டும். துன்பம் கொடுக்குறாங்கன்னு மீண்டும் போய் அவங்கள திட்டுன்னு வச்சுக்கோங்களேம்மா. அவங்க ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. நீங்கள் பக்குவமாக அமைதியாம்மா அந்த விஷயத்தை பக்குவத்தோடு கடந்து செல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டு கடந்து போயிட்டீங்கன்னா உங்கள் கர்ம வினைகளை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மீண்டும் நம்ம திட்டுறோன்னு வச்சுக்கலாமா, அவங்கள கோவப்பட்டு மீண்டும் திட்டுறோம், அசுரகுணம் மேலே வந்துருச்சா, கோபம் மேலே வந்துருச்சா, என்ன நடக்குது? கர்ம வினைகள் மீண்டும் கூறும். குறைக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் கூட்டிக்கிட்டே தான் போகுது. அதனால தான் சொல்கிறாங்கம்மா, அதர்மங்கள் செய்ய வேண்டாம், தர்மம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையால் ஆதிசக்தியின் கணக்கை யாராலும் அறிய முடியாது. அவளின் ஆற்றல் மக்களை வழி நடத்தியே தீரும். பல குருமார்களுக்கு சித்த நெறியை கடைப்பிடித்து பல குருமார்களும் சித்த நெறியை கடைப்பிடித்து உருவாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படி தான் பரமாத்மா சக்தி பீடமும் இதே ஒரு குறிக்கோளாக நோக்கமாக இயங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் இறுதி வரை நமக்கு எது தேவை? நல்லா கேளுங்கம்மா. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தேடலில் ஈடுபடுகிறார்கள். தேடல் இருக்குல்ல, டின்னர்ஜன் ஐயாக்கு என்ன தேடல்? ஏதோ ஒரு தேடல் இருக்கும். தேடல் ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த போஸ்ட்டு கிடச்சிட்டா அடுத்த போஸ்ட்டுக்கு போடும், அடுத்த போஸ்ட்டுக்கு போடும், அடுத்து போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? நம்மளை தேடல் தான் அதுக்கு காரணம். இது புறத்தில் வாழ்க்கைன்றது 2 வகையாக பிரிக்கப்படும். ஒன்று உலக வாழ்க்கை, இன்னொன்று உயிர் வாழ்க்கை. உலக வாழ்க்கையில் யாருமே அசைக்க முடியாத ஜாம்பவானா இருந்துட்டு உயிர் வாழ்க்கையில் கோட்டை விட்டால் ஒரு புண்ணியமும் இல்லையே. உலக வாழ்க்கை 70 80 முடிஞ்சிருச்சுமா. அதுக்கு அப்பாற்பட்ட இந்த ஆத்மா என்ன பண்ண போகுது? என்ன செய்ய போகிறோம்? அப்போ உயிர் வாழ்க்கைக்கான கடமைகளை சரியாக செய்கிறோமா? ஏதோ ஒரு தேடலில் ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறாங்க. அது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் தேட வேண்டியது மறைப்பொருள். நமக்குள் மறைந்திருக்கும் ஒரு மாபெரும் பொக்கிஷம் நம்முடைய ஆத்மா. இந்த ஆத்மா தான் சகலத்தையும் இயக்கிட்டு இருக்கிறாருமா. நம்மளை எல்லாத்தையுமே இயக்கிறது இந்த ஆத்மா தான். அதனால தான் குருவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மா தான் நம்முடைய முதல் குரு. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு அவர் தான் சொல்லுவார், அதை நாம் தான் உணர்வது கிடையாது. இதுபோல் எண்ணங்கள் விதைத்து இவ்வாறே வாழ்ந்து மடிகிறார்கள். என்ன? தீய எண்ணங்களை. மக்கள் குறைகளை மட்டும் கூறி மனம் உடையவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர் மேல் பொறாமை குணத்தை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அதாவது மக்களுக்கு தீய குணங்களோடையே வாழ்கிறாங்களாம், அசுர குணங்களோடையே அளவுக்கு அதிகமாக வாழ்கிறாங்களாம். இதுபோல் எண்ணங்கள் விதைத்து இவ்வாறே வாழ்ந்து மடிகிறார்கள். ஆகையால் எவன் ஒருவன் மறை பொருளை தேடுகிறானோ அவன் கோடியில் ஒருவன். நீங்கள் எல்லாருமே கோடியில் ஒருத்தவங்கம்மா. மறைப்பொருள்னா நம்முடைய ஆத்மா. தேடி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு தேடல் இருக்க, அதனால தான் வந்திருக்கோம். ஆத்மா தான் நம்முடைய முதல் குரு. அவர் சொன்னதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. போங்க, இங்கே ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகும் வழியை தேட வேண்டும். ஓகே, அடுத்து இறுதி தலைப்பு. ரொம்ப ஷார்ட்டான ஒரு தலைப்பு, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயனான ஒரு தலைப்புமே கூட. இல்லறத்தில் மெய்யான கடமை எது? எல்லாருமே இல்லறத்தில் இருக்கிறோமா? எல்லாருமே இல்லறம்னா என்ன? நம்ம வாழ்கிறோம் இல்லையா? கணவன், மனைவி, பிள்ளைங்க, மக்கள், வேலை, தொழில் எல்லாம் செய்கிறோம் இல்லையா? இதுதான் இல்லறம். இந்த இல்லறத்தில் உண்மையான கடமை எது? கணவனுக்கு குறை வைக்கக்கூடாதுன்றது மனைவி விருப்பம், மனைவிக்கு எல்லாத்தையும் சகலத்தையும் செய்து கொடுக்கணுன்றது கணவனுடைய விருப்பம், பிள்ளைங்களுக்கு இதை ஏற்பாடு பண்ணோம், அதை ஏற்பாடு பண்ணோம், எல்லா கடமைகளையும் சரியாக செய்கிறோம்ல. இல்லறம்ன்றது அவ்வளோ ஒரு பெருமை விற்குது ஐயா. ரொம்ப சிறப்பான ஒன்று குருநாதர் சொல்லுவாங்க. அப்போது இந்த இல்லறத்தில் எப்படி சிறப்பு, இல்லறத்தில் எப்படி நல்லறம் காண்பது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சுருக்கமான வாக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவனியில் வாழ்வதே நிலை இல்லாதவை. உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இல்லையா? நிலையானதா? கோடான கோடி காலம் இந்த பூமியிலே வாழ்ந்துட முடியுமா? இல்லைம்மா, ஒரு நாள் மக்கி போயிடும். இந்த உடம்பும் இந்த முகமும் எல்லாமே மக்கி போகிறதாச்சே, ஒரு நாள் இல்லாமல் போயிடுமா? ஓகே, எதுவுமே நிலையானது கிடையாது. பவனி வரும் மனதின் கூற்று அளவில்லாதவை. இந்த மனம் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் போயிட்டு வருவார். இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் அடியனுடைய இந்த டாபிக் கேட்டுக்கிட்டு இருக்கோம்? எத்தனை பேருக்கு வீட்டில் கதவு சாத்திட்டுமா, வேலை இடத்துல இமெயில் ரிப்ளை பண்ணிட்டுமா, கணவன் தேடுறாரா, ஃபோன் எடுத்து மெசேஜ் பார்த்துமா, எவ்வளோ இருக்குது? அப்போ மனம்ன்றதுமா எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கு. நம்ம எங்கெல்லாம் யோசிக்கிறோமோ, நீங்கள் கணவனை பற்றி யோசிச்சதுன்னா கொஞ்ச நேரத்தில் மனம் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வேலை இடத்த பற்றி யோசிச்சா கொஞ்ச நேரத்தில் உங்கள் மனம் வேலை இடத்துல இயங்கியிருக்கோம். நீங்கள் ஏதோ
இப்படி தான் மனம்ன்றது இயங்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் அளவே இல்லாமல் மனம்ன்றது இயங்கி கொண்டு இருக்கிறது. மனம் போன போக்கில் வாழ்கிறார்கள் மனிதர்கள் அப்படின்றாங்க. இந்த மனம் எங்கே போதோ, ஐயா ஒரு நல்ல பாடல் ஒன்று பாடுவீங்கய்யா. மனம் போன கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. குருநாதருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அப்போ மனம் எங்கெல்லாம் போதும் அப்படியே போகிறது. வேணுமா வேணாமான்னு கொஞ்சம் கூட நம்முடைய அறிவையும் புத்தியையும் பயன்படுத்தி பகிர்ந்து பார்த்து சிந்திக்கணும். வேணுன்றதை எடுத்துக்கணும், வேணான்றதை ஒதுக்கணும். இதுதான் மனிதனுடைய அறிவு. தன் பொன்னையும் பொருளையும் நிலைக்க செய்வதற்கு அரும்பாடுபடுகிறார்கள். யாரு? நம்ம தான். பணம் வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், நகை வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும். எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ வேலை செய்கிறோமா. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்கிறோமா, இவ்வளோ விஷயம் செய்கிறோமா. உண்மை என்னவென்று அறியாமல், எது நிலையானதுன்னு தெரியாமல் நாம் அதுக்காக இவ்வளோ செலவுகள் செய்கிறோம் நேரத்தை. அது அவசியம் இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கு. ஒவ்வொருவரும் தனக்கான கடமைகளை குடும்பத்திற்கு செய்வது போல் தனக்கானதையும் செய்ய வேண்டும். என்னம்மா வித்தியாசம் இந்த இடத்துல? எவ்வளோ அழகாக வாக்கியம் வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொருவரும் தனக்கான கடமையை செய்கிறது போல தனக்கான கடமையும் செய்ய வேண்டும். அப்போ மனைவிக்கு செய்கிறது, கணவனுக்கு செய்கிறது, பிள்ளைகளுக்கு செய்கிறதெல்லாம் அவசியம், நிச்சயமாக பூர்த்தி செய்யணும். செய்யலைன்னா அதுலேயும் பாவம் வரும். குருநாதர் சொல்லியிருக்கிறாங்க, கர்ம வினைகள் கூட ஒன்றுவாங்க குருநாதர். அப்போது நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொருக்கும் நம்முடைய கடமையை எப்படி செய்கிறோமோ அதே போல் உங்களுக்குள் எந்நேரமும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுமா. உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஜீவாத்மா காத்து கொண்டு இருப்பார். எனக்கான கடமையை இவன் எப்போ செய்வான், எனக்கு வேண்டியது அமைதியாச்சே, எனக்கு வேண்டியது சாந்தமாச்சே, எனக்கு வேண்டியது நல்ல குணமாச்சே, இதையெல்லாம் கடைப்பிடித்தா நான் சந்தோஷமாக இருப்பேனே, ஆனந்தமாக இருப்பேனே அப்படின்னு அந்த ஆத்மா காத்து கொண்டு இருப்பாராம். அந்த கடமையை செய்கிறோமான்னு தான் இப்போ கேட்குறாங்க. செய்கிறோமா? செய்யணும். அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. தனக்கான கடமை என்பது புறச்சொத்து சேர்ப்பதல்ல. இங்கே தனக்குன்னு சொன்னாங்கல்ல, அது என்னன்னா வெளியில் இருக்கிற புறச்சொத்து இல்லை, ஒரு நாள் அழிந்து போகும். ஒளிப்பட்டு கண்களுக்கு தெரிவதெல்லாம் மாயை. நம்ம கண்ணுக்கு இங்கே தெரியுதெல்லாம் இப்போ அடின்னு ஒரு மாயை தான், எல்லாமே மாயை தான். ஒரு நாள் எல்லாமே மறைஞ்சு போயிடுமா. இன்னொரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் இந்த அரங்கமே எம்டி ஆயிரோமா, எதுவுமே இருக்காதுமா, எல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். மாயை போயிடும்மா, காண போயிடும், எல்லாமே இருக்காது. ஆனால் எது நிரந்தரமானது? எது நிரந்தரமானது? ஆத்மா. யாருமா சொன்னது? சிறப்பான பதிலுமா, ஆத்மா. அப்போ மாயைக்கே நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோமாம்மா வாழ்க்கையில், நிரந்தரத்துக்கு என்னம்மா எஃபர்ட் போட்டோம்? ஆத்மா விரும்புவதெல்லாம் எண்ணம் சொல் செயல் புனிதமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், அது போதும் அம்மா. அதை தந்தால் அதுவே பெரிய கடமை ஆத்மாவுக்கு. தனக்கான கடமை என்பது புற சொத்தை சேர்ப்பதல்ல, அகச்சொத்தை சேர்ப்பது தான். அகச்சொத்துன்றது என்னது? 6 முருக குணம் சொல்லுங்கம்மா. அன்பு, அறம், பாசம், பணிவு, பரிவு, சாந்தம். இதை செஞ்சாலே போதும். இதுதான் சொத்து. முருகரோட சொத்து மாறு. இது முருக குணமா? முருகர் அப்படி தான் இருப்பார். முருகர் என்னைக்காச்சும் விஸ்வரூபமாக இருந்து பார்த்துருக்கீங்களா? அப்படியே சாந்தமாக இருப்பார், சிரிச்சிட்டு குழந்த மாதிரியே இருப்பார்மா. அதுதான் முருகர். அந்த சாந்தமான அந்த குணம் தான் நம்மளுக்கு வேணும். இதுதான் இந்த ஆத்மாவுடைய தேடல். அதை செய்தாலே போதும். அதற்கு ஒரு உண்மை குருவை தலைமையாக வழிகாட்டியாக இருந்து உன்னுள் மனத்தெளிவை அடைய செய்து ஆத்மனை உணரச் செய்வார். இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாது. படியெல்லாம் கண்டதே கோலம் கொண்டதே காலம்னு வாழ்ந்தது தான். போயிட்டு இருப்போம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்வோம் அப்படின்னு. மாடே தான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனிதனுக்கு அவ்வளவோ தெரியாதப்பா. மாடுக்கு கூட ஒரே ஒரு பாதை, இங்கே சுற்றுனா அங்கே தான் சுற்றுவார். இதை செய்யினா மாடு அதான் செய்வார். ஆனால் மனிதனுக்கு பல போக்கான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. போகர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, சித்த பெருமக்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மனிதனுடைய போக்கு பல போக்கு. இதை பார்த்தா இது வேணும், அதை பார்த்தா அது வேணும், இந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த மனதை எப்படி பக்குவப்படுத்துவது? அம்மா நீ வாழ்க்கையில் நீ பிறந்ததே இதுக்குதாம்மா அப்படின்னு குருநாதர் எடுத்து சொன்னாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு இல்லறத்தெல்லாம் விட்டுட்டு வரல. குருநாதர் சொன்னாங்க, வந்தீங்க விரட்டி விட்டுருவேன். இல்லற கடமைன்றது ரொம்ப முக்கியம். இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறம் செய், அதுதான் உண்மையான இல்லறம்னு சொன்னாங்க. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு அசுரத்தனம் செஞ்சா இல்லறத்துக்கு அழகே கிடையாது. இல்லறம்னா தெய்வீகமாக இருக்கணுமா, அப்படி ஒரு இல்லறத்தை அமைச்சு கொண்டு சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு குருநாதர் சொன்னாங்க. வயசு ஓடிடுச்சு, நிறைய தரையெல்லாம் நிறைச்சிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன இல்லறத்தை பற்றி நம்மளுக்கு என்ன வேண்டியிருக்கு? இல்லறம்ன்றது வாழ்க்கை முழுக்க இருக்குது. இன்னும் பேரம் பேத்தி இருக்குல்லம்மா, இன்னும் எல்லாரோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. இங்கே தான் நம்ம பக்குவப்பட முடியும். அதற்கு ஒரு உண்மை குரு நமக்கு நிச்சயம் அவசியம். உன்னை அறிந்தால் மாபெரும் கடமையாகும். நம்மளை அறியறதே நம்முடைய மாபெரும் கடமை. பிறருக்கும் வழிகாட்டியாக முன் உதாரணமாக இருக்கும் வாழ்க்கையே சிறந்தது. அதாவது நான் ஒண்டி வாழ்ந்தேன், நான் ஒண்டி பிறந்தேன், நான் ஒண்டி பிறந்தேன், வாழ்ந்தேன், இறந்தேன், நான் சம்பாரித்தேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வாழ்றது சுயநலம். குருநாதருக்கு பிடிக்காது.
பொதுநலம். நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தனோ அதை நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், அமைதியாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், 6 முருக குணத்தை நீ எத்தனை பேருக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் சொல்லியிருக்கேன்னு ஐயா கூப்பிட்டு கேட்டாங்க. அப்போதாம்மா அந்த தெளிவே வந்தது. ஆமாம், நம்ம ஒண்டி சரியாக இருந்தால் போதுமா? இல்லறத்தில் இருந்து கொண்டு குரு மந்திரம் ஜபித்தல். குருன்ற ஒருத்தர் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. குரு மந்திரம் ஜபித்தல், நன்னெறி பயிற்சி செய்தல், ஏசுறது, பேசுறது, கோவப்படுறது, கடுமையாக நடந்துக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் நன்னெறி பயிற்சி, ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது, மன ஒருமை பயிற்சி செய்து கொண்டு, மன ஒருமை பயிற்சி அதாவது தியானம். அப்போ இந்த தியானம் அப்படின்றது மன ஒருமை பயிற்சி செய்து கொண்டு இல்லற தர்மத்தை கடைப்பிடித்தல் அவசியமான ஒன்று. இல்லறத்தை இல்லறத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, கடமைகள் இருக்குது. அப்பாவுக்கு ஒரு கடமை, அம்மாவுக்கு ஒரு கடமை, பிள்ளைக்கு ஒரு கடமை, பாட்டிக்கு ஒரு கடமை. இந்த கடமையெல்லாம் கடைப்பிடிக்கணும், இது எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அதுதான் இல்லற கடமை, அதையும் செய்யணும். அதே போல் நமக்குள் காலங்காலமாக ஜென்மமாக கோடான கோடி ஆண்டு காத்து கொண்டிருக்கும் இந்த ஆத்மாவும் ஏங்கிட்டு இருப்பார். அவருக்கு எப்போ நம்ம கடமையை செய்வோம்? ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், குரு மந்திரம் ஜபிக்கணும், மன ஒருமை பயிற்சி செய்யணும். அவ்வளோதாம்மா, இந்த 3 தான் போதும். செஞ்சால் அடுத்த பிறவி இல்லை, நேராக அன்னை ஆதிசக்தியோடையே போயிட்டு எங்கேருந்து வந்துமோ அங்கேயே போய் சேர முடியும். எவன் ஒருவன் இவ்விரண்டு கடமைகளையும் தவறாமல் செய்கிறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் உண்டே. இதைத்தான் சொல்கிறாங்க, ஜீவகாருண்ய ஒழுக்கம் மோட்ச வீட்டின் திறவுகோள். ஒழுக்கம் மட்டும்தான் யார் சொல்லிட்டு போனா? வள்ளலார் சொன்னார். என்ன சொன்னார்? வேற எதையும் வச்சாரா அந்த இடத்துல? இதை செய்யுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, வள்ளலார் எதையும் சொல்லலை. தானத்தில் சிறந்த தானம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, அதுதான் உண்மை. அப்போ வள்ளலார் எல்லாம் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். ஏன் திருவள்ளுவர் ஒழுக்கத்தை உயர்வாக பேசினார்? ஏன்னா அவர் ஒரு சித்தர், அவருக்கெல்லாம் தெரியும் உண்மை. திருக்குறள் எவ்வளோ வாசிக்கிறோமா, அதோடைய உண்மை பொருள் அறிஞ்சு என்னைக்காச்சும் நம்ம பேசியிருக்குமா? அதுதான் முக்கியம். அப்போ இந்த இல்லறம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் சொல்லி வராங்க. இறுதியாக சொல்லி அடியினுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த சன்னியாசியானவருள் மூடரும் உண்டு. சன்னியாசம் போனாங்க பார்த்தீங்களா, எல்லாம் போட்டு காய்போட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவங்கள தவிக்க விட்டுட்டு, அது ஒரு பெரிய பாவ சுமை. மனைவியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்க தவம் பண்ணுறதுக்கு. அது ஒரு பெரிய பாவமா, அதை செய்யவே கூடாது. குருநாதர் வலியுறுத்தவே மாட்டாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறம் காணணும். அப்போ சந்நியாசம் யானவருள் மூடரும் உண்டு, சம்சாரம் செய்பவருள் ஞானியும் உண்டு அப்படின்னு யார் சொன்னது? நம்மள தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்மள தான் குடும்பத்தில் வாழ்கிறோம் இல்லையா, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒழுக்கத்தை கடைப்பிடித்து அன்பாக இருப்போமா? எவ்வளோ நாள் வாழ போகிறோம், எவ்வளோ நாள் உங்கள் கூடலாம் நம்ம இருக்க போகிறோம்? அன்பாக இருந்து 6 முருக குணத்தோடு வாழ்ந்து சிறப்பாக சத்தியத்தை கடைப்பிடித்தாலே போதும். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பூத்து குலுங்குமா, வசந்தமாக இருக்கும்.